தாய்மை அடைய முயற்சிக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய குழந்தை பாக்கியத்தை சீக்கிரம் அடையிறதுக்காக சேர்க்க வேண்டிய சத்து நிறைந்த உணவுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா தக்காளி நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம், சாலட்ல அடிக்கடி போட்டு சாப்பிடலாம், ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த தக்காளியில இருக்கக்கூடிய லைகோபின் சத்து கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடைமிளகாய். அந்த குடைமிளகாய்க்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனுடைய உற்பத்திக்கு அது சப்போர்ட்டிவா இருக்குங்கிறது மருத்துவ ஆய்வு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய வைட்டமின் சி சத்து நிறைந்த பழங்கள், திராட்சையாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், எலுமிச்சையாக இருக்கலாம், பெரிய நெல்லிக்காயாக இருக்கலாம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா கீரைகள் நம்ம நிறைய சேர்த்துக்கிறது, ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து, பி காம்ப்ளெக்ஸ் சத்து கருமுட்டையோட வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க பிளேட் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம்னா புரதம். சைவ புரதமாக இருக்கலாம், அசைவ புரதமாக இருக்கலாம். அசைவ புரதம் அப்படிங்கிறது ஆட்டு இறைச்சி, நாட்டுக்கோழி முட்டை, அதே மாதிரி சிறுமீன் வகைகள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஏன் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுல இருந்து நமக்கு ஜிங்க், செலீனியம், காப்பர், கால்சியம், அயன், இந்த மாதிரி நிறைய சத்துகள் கிடைக்கும். இந்த சத்துகள் எல்லாம் தான் ஒரு கருமுட்டை ஃபாலிக்கல்ல இருந்து சைஸ்ல இருந்து கருமுட்டையாக உருப்பெறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அதே மாதிரி சைவ புரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 கைப்பிடி அளவு பச்சை பயிறு சுண்டலாக இருக்கலாம், கொண்டைக்கடலை சுண்டலாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கருமுட்டையோடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள்.